வெல்கம் பேக் டு தமிழ் ரப்ர சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புகிறேன். இப்போ ஒரு புது வீடியோவில் நம்ம வந்து 29 என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்கோட் கிரியேஷன். ஓகே, நம்ம பார்கோடை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா நம்ம அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பார்கோடை பற்றி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. ஆனால் அதை எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பற்றி நம்ம அன்றைக்கி சொல்லலை. இப்போ நம்ம அந்த வீடியோக்கு போகிற முன்னாடி ஒரு வீடியோ டிஸ்க்ளைமர் பார்த்துப்போம். ஏன்னா இது வந்து நம்ம அனதர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால அது டிஸ்க்ளைமர் பார்த்துப்போம். ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்னால தான் ரெடி பண்ணுறோம். இது வந்து கமர்ஷியல் லெவலில் பர்சனல் யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ண போகிற டூல் பேர் எஸ்கோ. இது ஆல் கிரெடிட்ஸ் டு எஸ்கோ சாஃப்ட்வேருக்கு தான். இதுதான் டிஸ்க்ளைமரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கோவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அவங்களோட பார்கோடு கிரியேட் பண்ணுற இன்டர்ஃபேஸ், அது பேர் டைனமிக் பார்கோடு. ஓகேவா, இதில் ஃபஸ்ட் பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். லைவ் டெமோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைனமிக் பார்கோடு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்கோட டைப்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் கியூஆர் கோடா, ஐடிஎஃப்ஆ, இல்லை வேறு என்ன பார்கோட் டைப், EN8 18 EN8 இல்லை 13 அப்படிங்கிறது பார்கோட் டைப்பை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன், பார்கோடோட ஓரியன்டேஷன் 90 டிகிரியா 180 டிகிரியா அது எந்த ஆங்கிளில் இருக்குங்கிறது ஓரியன்டேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்கோட் நம்பர். நம்ம கிரியேட் பண்ண போகிறோட பார்கோட் நம்பர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னா ஹியூமன் கேரக்டர், அதாவது நம்பர்ஸ் வந்து வேணுமா வேணாமா, லைட் மார்ஜின் இண்டிகேட்டர், அந்த ஆரோ ஒன்று இருக்கும்ல சிம்பிள், அது வேணுமா வேணாமா, ஆட் அண்ட் டாப் டெக்ஸ்ட், அந்த மாதிரி டெக்ஸ்ட் ரிலேட்டட் இதெல்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு, என்ன ஃபாண்ட்டு வச்சு பார்கோட் கிரியேட் பண்ணுங்கிறது இருக்கும். அடுத்து ஃபாண்ட் ஸ்டைலு, அது என்ன ஸ்டைலில் மாற்றினா மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸு அது ரிலேட்டடாக இதில் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை மெயினானது அந்த பிரிண்டரோட BWR வேல்யூனா பார் வித் ரிடக்ஷன். அந்த பர்டிகுலர் பிரிண்டரோட BWR வேல்யூ வந்து இங்கே தான் MMல கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆப்ஷனில் போய் MM மைக்ரானுங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் கம்போசிஷன், இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்பெக்கில் கொடுத்துருந்தா அப்டேட் பண்ணுவோம் அந்த இது. நெக்ஸ்ட்டு மேக்னிகேஷனுங்கிறது வந்து பார்கோட சைஸை வந்து பர்சன்டேஜில் தான் மெஷர் பண்ணுவாங்க. எப்படின்னா 10 mm 5 mm அப்படிலாம் வராது. 80%, 90%, 100% அப்படின்னு தான் பர்சன்டேஜில் தான் மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து பார்கோட் சைஸை வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து இன்புட் கொடுக்கணும் ஆஸ் பர் பிரிண்டர் ஸ்பெக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்கோடோட ஹைட்டு. இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேக்னிகேஷன், அது மேக்னிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து டிஃபால்ட்டாக GS1 ஸ்டாண்டர்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். இதில் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணால் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ட்ரு கொடுக்குறப்ப இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது அப்டேட் ஆகும். இப்போ 100லேருந்து 120 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுங்கிறது உங்களோட டாலரன்ஸ், பார்கோடை சுற்றி ஒயிட் பாக்ஸ் ஒன்று வரும், அதோட டாலரன்ஸ் வந்து இங்கே இன்புட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிரியேட் பட்டன், பார்கோடு கிரியேட் பண்ணுறது. இப்படி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ். இப்போ வாங்க லைவாக ஒரு பார்கோடு கிரியேட் பண்ணி பார்க்கலாம். பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா விண்டோஸ்குள்ளே எஸ்கோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். அது உள்ளே பார்த்திங்கன்னா டைனமிக் பார்கோட், இதான் வந்து நம்மளோட பார்கோடு அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களை நான் காட்டின ஸ்னாப்பில் காட்டின மாதிரியே யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைனமிக் பார்கோட் அன்லைசன்ஸ்ட். ஓகே, இது வந்து லைசன்ஸ் இல்லை, ஜஸ்ட் டெமோ ஃபைல் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸ் வந்து உங்களை ரீட் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு இதில் ஒரு டெமோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு EAN பார்கோட் டைப்பை செலக்ட் பண்ணுறேன், EAN 13. தென் ஓரியன்டேஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். கோடு வந்து நான் சொன்ன மாரி இது டெமோ வருஷனால இதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் டம்மி 00 தான் இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான செட்டிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து 100% வச்சு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஹைட்டு வந்து பேஸ்டான வந்து மேக்னிகேஷனுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ கீழே பாருங்கள் 7 3.5 இருக்கா, இப்போ 88.2 இங்கே இன்க்ரீஸ் பண்ண
அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வேணுனாலும் கம்மியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் 100 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பாக்ஸும் கொடுத்துருக்கேன் க்ரியேட். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சு க்ரியேட் ஆகிருக்கு. அந்த பாக்ஸ் வேணால் எடுத்து விட்டிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். தெரியுதா? இந்த பாக்ஸ் வந்து இந்த டாலரன்ஸ் பாக்ஸ். இப்போ இதில் வந்து எனக்கு இதில் நம்பர்ஸ் வேணாம் அப்படின்னா மேலே ஹியூமன் ரீடபிலிட்டி கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு நம்பர் போயிடும். அதுமாதிரி இந்த இண்டிகேட் வேணான்னா எல்எம்ஐ லைட் மார்ஜின் இண்டிகேட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா போயிடும். ஓகேவா? இதுமாரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது ஹைட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் மேனுவல்லாம் பண்ணணும் தேவையில்லை. இங்கே போயிட்டு சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பார்கோடை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்கோடு க்ரியேட் பண்ணுறேன். கியூஆர் கோடு. கியூஆர் கோடுக்கு அதே மாதிரி தான். கோடுங்கிற இடத்துல நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ்னால் நீங்கள் நம்பர்ஸ் ஃபீட் பண்ணிங்கன்னா இல்லை வெப்சைட்டோ உங்கள் நேமோ எது வேணால் கொடுத்துக்கலாம் கியூஆர் கோடு ஜென்ரேஷனுக்கு. இதுக்கப்புறம் இதோட சைஸு இருக்கும். சைஸ் வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எரர் கரெக்ஷன். எரர் கரெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லு டு எம் இருக்கும். ஓகேவா? எல்லுங்கிறது லோ, ஹச்சுங்கிறது ஹை. எல்லுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா கியூஆரும் எல்லு தான் க்ரியேட் பண்ணுவோம். இது நார்மலாக வந்து ஒரு ஃபோன் எடுத்து இப்படி ஸ்கேன் பண்ண வர கியூஆர் கோடு. இது இந்த ஸ்பெஷல் கியூஆர் கோடு. ஸ்பெஷல் கியூஆர் கோடுங்கிறதுனா ஒரு கியூஆர் கோடு மேலே வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிராண்டு நேமு இல்லை ஏதோ நேமிங் வந்து ஓவர்லாப் ஆகுதுன்னா அப்போ ஹெச் வச்சு க்ரியேட் பண்ணோம். இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா எல்லுனா உங்களுக்கு பாக்ஸஸ் வந்து ரொம்ப பெருசாக க்ரியேட் ஆகும் கியூஆர் கோடில் உள்ள பாக்ஸு. ஹெச்னா வச்சிங்க கியூஆர் குட்டியாக பாக்ஸ் க்ரியேட் ஆகும். இதனால் என்னென்னா நீங்கள் மேலே ஏதோ லோகோஸ் வச்சாலுமே அது ஸ்கேன் ஆகும். இப்போ நான் வந்து ரெண்டுமே பண்ணி காட்ட போகிறேன். எல்லு வச்சு ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இது எல்லு வச்சது. இப்போ ஹச் வச்சு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுக்கும் ரீட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து சேம் தான், 000 தான் வரப்போகுது. ஆனால் இது ரெண்டையும் மேலே வச்சு காட்ட பாருங்க டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிதா? அந்த வந்து பாக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இது மேலே எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு லோகோவை வந்து இப்படி வச்சு கூட இது ஒரு லோகோவாக கன்சிடர் பண்ணிங்க. லோகோ வச்சா கூட இது எவ்வளோ ஒரு லோகோ வச்சா கூட உங்களுக்கு இது ரீட் ஆகும். ஆனால் இதே லோகோ இதில் வச்சிங்கன்னா ரீட் ஆகாது. எல்லு வச்சு க்ரியேட் பண்ணது ரீட் ஆகாது. அதுக்காக இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு கோடு க்ரியேட் பண்ணுறேன். ஐடிஎஃப். ஐடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எஸ் மேக்ஸ்னு ஒன்று இருக்கும். இது வந்து 0 தான் இப்படி டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு இருக்கும். இதை வச்சு க்ரியேட் பண்ண என்ன ஆகும்னா இப்படி தான் க்ரியேட் ஆகும். இந்த எஸ் மேக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு ஹச் மார்க் வரும். ஹச் கேஜ்மாங்க. இதை வந்து இது பண்ணுறது. இது வந்து 7ங்கிறது அப்டேட் கொடுக்குறது வந்து பார்கோடை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ இன்புட் பண்ணணும். இந்த இருக்குல்ல இந்த ஹச் மார்க் தான் சொல்லுவாங்க. இது 7 கொடுத்தீங்க. 7க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா சைஸ் மாற்றுறீங்க, ஹச்சோட சைஸ் மாறும். தெரியுதா? 7ங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். லாஸ்ட்டு 1 to 7 தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி பார்டர் இருக்குல்ல அதில் எப்படி டாலரன்ஸ் அதேமாரி இந்த பாக்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் போயிடும். திரும்ப க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுமாரி மேனிகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுமாரி கீழே உள்ள நம்பர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் வரும். இது வந்து ஃபார்மேட்டும் மாற்றிக்கலாம். இப்போ 3551னா 3 கேரக்டர் 5 கேரக்டர் 5 கேரக்டர் 1 கேரக்டர் அதுமாரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இதையும் மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னொன்று பார்கோடு க்ரியேட் பண்ணோம். EAN 8 பண்ணோம். இது EAN 8. இதுலேயுமே அதே தான். இண்டிகேட்டர் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இன்னொன்று டேட்டா மேட்ரிக்ஸ். இது டேட்டா மேட்ரிக்ஸ் வந்து மெட்டீரியல் கோடை வந்து க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.